அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்டில் ஃபோர்ஸஸ் அண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் உள்ள கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், two forces P and Q are acting at an angle alpha. The resultant force R acts at an angle of theta with force P, then the value of theta will be. ஆக்சுவலாக வந்து ஃபோர்ஸ் அண்ட் ஃபோர்ஸ் சிஸ்டம்ஸில் வந்து நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸ் ஒரு ஆங்கிளில் ஆக்ட் ஆகும்போது அதனோட ரிசல்டன்ட் என்னன்றது கொஸ்டினாக வரும். ப்ளஸ் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் என்ன அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ இங்கே கேட்குறது என்னென்னா, அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஒரு ஃபோர்ஸோட மேக் பண்ணுற ஆங்கிள் தீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஜென்ரலாகவே நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஒரு ரிசல்டன்ட் அந்த ரெண்டு ஃபோர்ஸில் ஏதாவது ஒரு ஃபோர்ஸோட மேக் பண்ணுற ஆங்கிள்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி அதை சொல்லலாம்னா, tan இன்வர்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் டிவைட் பை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா, சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் டிவைட் பை ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போது இந்த இதில் பார்த்திங்கன்னா, இப்போ P அண்ட் Qன்ற ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபோர்ஸஸ் ஆல்ஃபான்ற ஆங்கிளில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு. அப்போ அதனோட ரிசல்டன்ட் வந்து தீட்டான்ற ஆங்கிள். எப்படின்னா, ரிசல்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஃபோர்ஸ் P எவ்வளோ ஆங்கிள்னா தீட்டா அப்படின்னா, அந்த தீட்டாவோட வேல்யூ நம்ம என்ன சொல்லலாம், tan இன்வர்ஸ் ஆஃப் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். இப்போ இதில் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு போகும்போது இந்த இடத்துல என்ன பண்ணோன்னா, இந்த ஆல்ஃபா ஆங்கிள், அதாவது P அண்ட் Qவோட இன்பிட்வீனில் வர ஆங்கிள் ஆல்ஃபா. ஸோ ரிசால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, Q சைன் ஆல்ஃபா, வெர்டிக்கலாக Q சைன் ஆல்ஃபான்னு வரும். அதே ஆல்ஃபா வந்து நீங்கள் ஹரிசாண்டலில் பார்க்கும்போது Q காஸ் ஆல்ஃபான்னு வரும். ஓகேங்களா, இந்த இன்க்ளைண்டாக இருக்கிற Qன்ற ஃபோர்ஸை நம்ம ரிசால்வ் பண்ணும்போது Q சைன் ஆல்ஃபான்னு வெர்டிக்கலாகவும் Q காஸ் ஆல்ஃபான்னு ஹரிசாண்டலாகவும் வரும். இப்போது வெர்டிக்கல் ஃபோர்ஸஸோட அடிஷன் பார்த்தீங்கன்னா Q சைன் ஆல்ஃபா மட்டும்தான். அதே ஹரிசாண்டல் ஃபோர்ஸினுடைய அடிஷன் பார்த்தீங்கன்னா Q காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் Pன்னு வரும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் Q சைன் ஆல்ஃபா, அதாவது சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் என்னென்னா P ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபா. ஸோ ஆன்சர் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் Q சைன் ஆல்ஃபா டிவைடட் பை P ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபா. இங்கே வந்து ஆப்ஷனில் B பார்த்தீங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் Q சைன் ஆல்ஃபா டிவைடட் பை P ப்ளஸ் Q காஸ் ஆல்ஃபா. பைஹார்ட் பண்ணணும் கிடையாது, ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ரெண்டு P அண்ட் Qன்ற ரெண்டு ஃபோர்ஸ் ஆல்ஃபான்ற ஆங்கிளில் மேக் பண்ணிவிட்டு அதில் வர்ற அந்த இன்க்ளினேஷனில் இருக்கிற ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து Pன்னு எடுத்துட்டோம். அப்போ இன்க்ளைண்டாக இருக்க ஃபோர்ஸ் Q, அதை ரிசால்வ் பண்ணும்போது வர்ற ரெண்டு ஃபோர்ஸ் Q சைன் ஆல்ஃபா Q காஸ் ஆல்ஃபான்னு எழுதிட்டு சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல், அதுக்கு tan இன்வர்ஸ் பண்ணோம்னா அதுதான் வந்து ஆங்கிள் தீட்டா அப்படின்றத நம்ம எழுதிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா கேட்பாங்க. ஸோ அதுக்கும் நம்ம என்ன சொல்லலாம்னா, ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா, ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா. இது வந்து எப்படி இந்த ரிசல்டன்ட் ஃபார்முலா வருதுன்னா, இந்த பேரலோகிராம் லா சொல்லுவாங்க. இதில் பேரலோகிராம் லா என்ன சொல்லுன்னா, if two forces acting at a point be represented in magnitude and direction by the two adjacent sides of parallelogram, then their resultant is represented in magnitude and direction by the diagonal of the parallelogram passing through that point. அதாவது ரெண்டு கிவன் ஃபோர்ஸ் ஆங்கிள், ரெண்டு ஃபோர்ஸ் ஒரு ஆங்கிளில் ஆக்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ரெண்டு ஃபோர்ஸை நம்ம வந்து ஒரு பேரலோகிராமோட ரெண்டு சைட்ஸாக எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போது அதை பேரலோகிராம் க்ளோஸ் பண்ணும்போது கிடைக்கிற டயகனல் தான் ரிசல்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதை வச்சு தான் இந்த ஃபார்முலா வரும். ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2PQ காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு, a rigid body will be in equilibrium under the action of two forces only when. ஒரு ரிஜிட் பாடி ஈக்குலிபிரியமில் இருக்குது. இந்த இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன் தான் டீல் பண்ணுவோம். அப்படின்னா என்னென்ன கண்டிஷன் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஃபோர்ஸஸ் ஹேவ் சேம் மேக்னிடியூட், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் சேம் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏல சொல்கிறாங்க. பி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் ஹேவ் சேம் மேக்னிடியூட் அண்ட் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் மட்டும் போகுன்றாங்க. ஆப்ஷன் சி ஃபோர்ஸஸ் ஹேவ் சேம் மேக்னிடியூட், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் சென்ஸ் அப்படின்றாங்க. இப்போது ஆப்போசிட் சென்ஸாக இருக்கும்போது நம்ம வித் சைனோட ஃபோர்ஸஸ் ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும்னா ஈக்குவல் ஃபோர்ஸாக இருக்குது. இப்போ சேம் மேக்னிடியூடுன்றாங்க. ஆப்போசிட் சென்ஸாக இருந்தால் அதாவது 10 + 10 - 10 வந்து 0 ஆகும். ஸோ நமக்கு எல்லாமே சம்மேஷன் வந்து 0 ஆனால் தான் அந்த பாடி, ஃபோர்ஸோட சம்மேஷன் 0வாக இருந்தால் தான் அந்த பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் ஃபோர்ஸஸ் ஹேவ் சேம் மேக்னிடியூடு, சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் சென்ஸ். ஓகேங்களா, சென்ஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கணும். அதுதான் ஆப்ஷன் ஏல வந்து சேம் சென்ஸ்னு கொடுத்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி, ஃபோர்ஸஸ் ஹேவ் சேம் மேக்னிடியூட், சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ஆப்போசிட் சென்ஸ். அப்போ தான் ரிஜிட் பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்.
ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு a resultant of two force A and B is perpendicular to A. The angle between the force A and B will be ஓகேங்களா. ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அதாவது தீட்டாவோட இது எப்படின்னா ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஃபோர்ஸ் ஏ அண்ட் பி இஸ் பர்பண்டிகுலர் டு ஏ. ஓகேங்களா. வர்ற ரிசல்டன்ட் ஃபோர்ஸு ஏன்ற ஃபோர்ஸுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஆங்கிள் பிட்வீன் த ஃபோர்ஸ் ஏ அண்ட் பி வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த தீட்டா வந்து என்னென்னு சொல்லுவோம்னா அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வித் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் அந்த ஆங்கிள் கேட்டாங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் இப்போ தான் பார்த்தோம் tan இன்வர்ஸ் ஆஃப் q sin alpha divided by p plus q cos alphaன்னு எடுத்துக்குவோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த தீட்டா 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது இப்போ பாருங்கள் tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே க்யூன்றதுக்கு பதில் ஏபி பிக்யூன்ற பதில் ஏபின்னு எடுத்துட்டாங்க. ஸோ பி சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் ஆல்ஃபான்னு வருது. இப்போ நமக்கு வந்து எப்போ வந்து பர்பண்டிகுலர் 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த சைடு tan இன்வர்ஸ் லெஃப்ட் சைடில் வந்தோன்னா tan 90 ஆகிடும். ஓகேங்களா. தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் ஆல்ஃபான்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு தான் இந்த இடத்துல. tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு அதை வந்து நம்ம தீட்டா இஸ் ஈக்குவல் டு பதிலாக tan தீட்டான்னு சொன்னோம்னா பி சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் ஆல்ஃபான்னு வரும். அவங்களே 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தீட்டா 90 போட்டோன்னா tan 90 வந்து இன்ஃபினிட்டி. ஓகேங்களா. tan 90 இன்ஃபினிட்டி. சப்போஸ் இதில் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா டேன்னா என்னது சைன் பை காஸ் தான். ஸோ சைன் 90 பை காஸ் 90 போடலாம். சைன் 90 1 காஸ் 90 வந்து 0. அப்போ இன்ஃபினிட்டி வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இன்ஃபினிட்டி அப்படின்னா அதை எப்படி சொல்லலாம்னா இந்த 1/0னே எழுதுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இன்ஃபினிட்டி அப்படின்றத 1/0ன்னு எழுதணும்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த பக்கம் ஏ ப்ளஸ் பி காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும், அந்த சைடு 0 ஆகிடும். ஏ ப்ளஸ் பி காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி காஸ் ஆல்ஃபா. நமக்கு தேவை ஆல்ஃபா, அதாவது அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இன்பிட்வீனில் வர்ற ஆங்கிள். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஏ பை பி. ஏன்னா அங்கே வந்து மைனஸ் பி இருக்குது. ஸோ கிராஸ் அதாவது ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஏ பை பி. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மில் வந்து அந்த tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி சைன் ஆல்ஃபா டிவைட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் ஆல்ஃபான்னு ஸ்டார்ட் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அடுத்த ஸ்டெப்ஸ்லாம் கரெக்டாக வந்துடும். ஸோ இங்கே ஆப்ஷனில் இருக்குது காஸ் இன்வர்ஸ் ஆஃப் பி மைனஸ் பி பை ஏ வரணும். அப்போ ஆப்ஷன் சி. இல்லை மைனஸ் ஏ பை பி வரணும். அப்போ ஆப்ஷன் டி காஸ் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஏ பை பி. ஓகே. நெக்ஸ்ட்டு பிக் த ஆட் ஸ்டேட்மெண்ட் அவுட் with regard to Lami's theorem from the following. Lami's theorத்தை வச்சு கேட்குறாங்க. என்னென்னா the theorem is applicable only if the body is in equilibrium. கேட்குறது வந்து ஆட் ஸ்டேட்மெண்ட் அவுட், அதாவது ராங் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. The theorem is applicable only if the body is in equilibrium. Okay. The theorem is applicable for parallel forces. Option C பார்த்தீங்கன்னா the theorem is not applicable for more than 3 forces. D the theorem is not applicable for less than 3 forces. அதே மாதிரி the theorem is applicable for coplanar forces. இப்போ இதில் வந்து அப்ளிகபிள் எதுன்னு சொல்லியிருக்காங்க, நாட் அப்ளிகபிள் எதுன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இதில் வந்து ராங் ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் பி the theorem is applicable for parallel forces. கன்கரண்ட் ஃபோர்ஸஸ்க்கு மட்டும்தான் லாமிஸ் தியரம் சூட்டபிள். ஓகேங்களா. அதாவது கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் கோப்ளனராக இருக்கணும். கன்கரண்டாக இருந்தால் மட்டும் பத்தாது, கோப்ளனராகவும் இருக்கணும். அதனால தான் ஆப்ஷன் இ பார்த்தீங்கன்னா the theorem is applicable for coplanar forces. coplanar forces இருக்கலாம். ஓகேங்களா. அதனால் அது கரெக்டு. அடுத்தது வேறு அப்ளிகபிள்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் the theorem is applicable only if the body is in equilibrium. பாடி ஈக்குலிபிரியத்தில் இருக்க பாடிக்கு தான் லாமிஸ் தியரம் அப்ளிகபிள், அதுவும் கரெக்டு. ஆனால் theorem is applicable for parallel forces அப்படின்றது ராங். ஓகேங்களா. அதுதான் இந்த இடத்துல ஆன்சர். மற்றபடி நாட் அப்ளிகபிள் எதாவது சொல்லியிருக்காங்கன்னா மோர் தென் 3 ஃபோர்ஸ் லெஸ் தென் 3 ஃபோர்ஸ் ரெண்டுக்குமே நாட் அப்ளிகபிள் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 3 ஃபோர்ஸஸ் தான் லாமிஸ் தியரத்துக்கு. லாமிஸ் தியரம்னாலே 3 ஃபோர்ஸஸ் இருக்கணும். லெஸ் தென் 3 மோர் தென் 3க்கு வந்து நாட் அப்ளிகபிள். ஓகேங்களா. இது ரொம்ப சிம்பிள். 3 ஃபோர்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஃபோர்ஸினுடைய ஆப்போசிட்டில் வர்ற ஆங்கிளுக்கு சைன் எடுத்துகிட்டு அதை டிவைட் பையில் போட்டோம்னா அதுதான் வந்து லாமிஸ் தியரம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பிக்யூஆர்னு 3 ஃபோர்ஸு. பிக்கு ஆப்போசிட்டில் ஆல்ஃபா, கியூக்கு ஆப்போசிட்டில் காமா, ஆர்க்கு ஆப்போசிட்டில் பீட்டா. அப்போ அந்தந்த ஆங்கிளுக்கு சைன் எடுத்துகிட்டு டினாமினேட்டரில் போட்டோம்னா அதுதான் அது ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் லாமிஸ் தியரம். பி பை சைன் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு கியூ பை சைன் காமா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை சைன் பீட்டா. நெக்ஸ்ட்டு லாமிஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் இங்கேயும் வந்து கோப்ளனர் ஃபோர்ஸஸ், கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், கோப்ளனர் அண்டு கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், எனி டைப் ஆஃப் த ஃபோர்ஸஸ். எல்லா இடத்துலையும் சொல்கிற மாதிரி இந்த இடத்துல எனி டைப் ஆஃப் த ஃபோர்ஸஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா எக்ஸாக்டாக கோப்ளனர் அண்டு கன்கரண்ட் ஃபோர்ஸஸாக இருந்தால் மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகேங்களா. ஸோ
ஆப்ஷன் சி தான் வரும். லாமிஸ் தியரம் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கோப்ளானர் அண்ட் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். அடுத்தது ஒரு ப்ராப்ளம். கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் 2 √3 5 √3 and 2 kilonewton act at one of the angular points of regular hexagon towards the remaining 5 angular points. Okay, determine the magnitude and direction of the resultant force. ஆக்சுவலாக இப்போ பேரலோகிராம் லான்னு நம்ம சொல்லும்போது ரெண்டு ஃபோர்ஸை பற்றி பேசுகிறோம். இந்த பாலிகன் லான்னு சொல்லும்போது எவ்வளோ ஃபோர்ஸஸ் இருந்தாலும் அந்த க்ளோஸ்ட், அதாவது ஒரு ஒரு கிவன் நம்பர் ஆஃப் ஃபோர்ஸஸை நம்ம ஒரு பாலிகனுடைய சைட்ஸை அசியூம் பண்ணோம்னா அந்த லாஸ்ட் க்ளோசிங் சைடு வந்து ரிசல்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆங்கிளில் இதை சால்வ் பண்ணலாம். பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல வந்து கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 √3 5 √3 and 2, டோட்டலாக 5 ஃபோர்ஸ் இதில் இருக்குது. அதில் எப்படின்னா ஆக்ட் அட் ஒன் ஆஃப் த ஆங்குலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் ரெகுலர் ஹெக்ஸகன் டுவார்ட்ஸ் தி ரிமைனிங் 5 ஆங்குலர் பாயிண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி சால்வ் பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து இந்த ஃபோர்ஸஸ்லாம் ஹரிசானலாக ரிசால்வ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஹெக்ஸகனோட க்ளோஸ் சைடுன்னு வரும்போது ஃபஸ்ட்டு 0 டிகிரி, அடுத்து 30, அப்படியே 30 ஆட் பண்ணிட்டே போவோம். 0 30 60 90 120. ஓகேங்களா? டோட்டலாக 5 ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா? அப்போ ஃபஸ்ட்டு 0 டிகிரி, அடுத்து ஆங்கிள் 30, அதுக்கு அடுத்தது 60 90 120ன்னு வரும். ஸோ எல்லாத்துக்கும் காசு எடுத்துகிட்டு, அதாவது அந்தந்த வேல்யூ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு காஸ் 0 டிகிரி, அடுத்து √3 இருக்குது, √3 இன்ட்டு காஸ் 30 டிகிரி. அந்த மாதிரி 5 ஃபோர்ஸ்க்கும் காஸ் ப்ராடக்ட் போட்டோம்னா ஒரு வேல்யூ வரும். அதே மாதிரி வேர்ட்டிக்கலாக போகும்போது சைன் வரும். அதே ஆங்கிள்ஸில் sin 0 sin 30 sin 60 இந்த மாதிரி அந்தந்த ஃபோர்ஸ்க்கு இப்போ 2 sin 0 √3 sin 30 அந்த மாதிரி கிவன் ஃபோர்ஸோட நம்ம ப்ராடக்ட் எடுத்து பார்த்தோன்னா வேர்ட்டிக்கல் ஃபோர்ஸஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? காஸ் 0 வந்து 1, sin 0 வந்து 0. அப்போ ரெண்டு ஃபோர்ஸும் கிடச்சிதுன்னா அதுக்கு வந்து ரிசல்ட்னு பார்க்கும்போது ரூட் ஆஃப் ஹரிசானல் சமேஷன் ஆஃப் ஹரிசானல் ஃபோர்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் வேர்ட்டிக்கல் ஃபோர்ஸ் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் 10 கிலோமீட்டர் வருது. அவங்க கேட்குறது வந்து வித் டைரக்ஷன், அதாவது மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் கேட்குறாங்க. ஸோ அந்த tan இன்வெர்ஸ் ஆஃப் வேர்ட்டிக்கல் ஃபோர்ஸ் பை ஹரிசானல் ஃபோர்ஸ் போட்டோம்னா அப்போ வந்து உங்களுக்கு ஆங்கிள் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அது வந்து 60 டிகிரி, ஆல்மோஸ்ட் 60 டிகிரி வருது. அப்போ ஆன்சர் 10 கிலோமீட்டர் 60 டிகிரி. இந்த இடத்துல வந்து அந்த கன்கரண்ட் ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம்னா எப்படின்னா ஒரு ஆக்ட் அட் ஒன் ஆஃப் தி ஆங்குலர் பாயிண்ட்ஸ் ஆஃப் அ ரெகுலர் ஹெக்ஸகன் டுவர்ட்ஸ் தி ரிமைனிங் 5 ஆங்குலர் பாயிண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா நம்ம வந்து டோட்டலாக 120 டிகிரின்றதை நம்ம 0 30 60 90 120 அப்படின்னு டிவைட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு, எ பார்ட்டிக்கல் இன் ஈக்லிபிரியம் cannot have. ஓகேங்களா? ஈக்லிபிரியத்தில் இருக்க பார்ட்டிக்கல் எப்படின்னா லீனியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, 0 அக்சலரேஷன், 0 வெலாசிட்டி, கர்விலினியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படின்றாங்க. ஒரு ஈக்லிபிரியம் கண்டிஷன்னா என்னென்னலாம் வரும்னு பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஈக்லிபிரியம். அதாவது நம்ம வந்து மோஷனில் இருந்தால் அது ஈக்லிபிரியம் இல்லைன்னு எடுத்துக்கூடாது, ரெஸ்ட்டில் இருந்தால் தான் ஈக்லிபிரியம் அப்படின்ற மாதிரி மிஸ்கன்செப்ஷன் எடுத்துக்கூடாது. அதாவது ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் மொமெண்ட்ஸு எல்லாமே வந்து பேலன்ஸ் ஆச்சுன்னா ஈக்லிபிரியத்தில் இருக்கும். அப்புறம் ஒரு மூமெண்ட்டில் இருக்க பாடி கூட கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகுது அப்படின்னா அதையும் நம்ம என்ன சொல்லலாம்னா ஈக்லிபிரியத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா லீனியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, அப்போ அதுவும் வந்து ஒரு ஈக்லிபிரியம் பாடி தான். ஓகேங்களா? லீனியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. அடுத்தது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி எல்லாமே சேம் தான். அப்போ அந்த கண்டிஷனை சொல்லலாம். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலே அக்சலரேஷன் வந்து 0வாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி 0 அக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ஷன் டி 0 வெலாசிட்டின்றாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்கிறத நம்ம 0 வெலாசிட்டின்னு சொல்லுவோம், அதனால் அதையும் எடுத்துக்கலாம். அப்போ ஆப்ஷன் இ தான் கர்விலினியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. இது வந்து எடுத்துக்க முடியாது, இது வந்து ஈக்லிபிரியமாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து கர்விலினியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடு. லீனியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக இருந்தால் ஓகே, அது வந்து ஈக்லிபிரியம். பட் கர்விலினியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்னா அது ஈக்லிபிரியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. A particle is said to be in equilibrium if the net force acting on the particle is 0. Net force 0வாக இருக்கிறது ஒரு கண்டிஷன். By Newton's second law, acceleration of such objects will be 0. ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு அக்சலரேஷன் வந்து 0. அதாவது ரெஸ்ட்டில் இருக்கிறதும் சொன்னோம், அப்படி இல்லை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொன்னோம். கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா அக்சலரேஷன் 0 தான். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பாடிக்கு அக்சலரேஷன் 0. As a result, either body is at rest or it is moving with constant velocity. இதெல்லாம் வந்து நம்ம ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்கிறோம்.
ஆனால் கர்வினியர் மோஷன் வித் கான்ஸ்டன்ட் ஸ்பீடுன்னு சொல்லும்போது அதில் 2 அக்சலரேஷன் வரும். ரேடியல் அக்சலரேஷன், டேஞ்சென்ஷியல் அக்சலரேஷன் வரும். அதில் ஒரு அக்சலரேஷன் இருக்கிறதுனால, அதாவது டைரக்ஷன் மாறிட்டே இருக்கனால ஒரு அக்சலரேஷன் இருக்கும். அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம அதை என்ன சொல்ல முடியாது, ஈக்குலிபிரியம் பாடின்னு சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு, if 2 of the 3 concurrent forces in equilibrium have equal magnitude p and angle alpha between them, then magnitude of third force is, ஓகேங்களா. ஸோ நம்ம அந்த லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஏன்னா 3 கன்கரண்ட் ஃபோர்ஸ்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து எப்படின்னா 2 of the 3 concurrent forces, okay 2 of the 3 concurrent forces in equilibrium have equal magnitude p, ஓகேங்களா. 2 ஃபோர்ஸுமே ஈக்குவல் மேக்னிடியூட்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஆங்கிள் ஆல்ஃபா பிட்வீன் தம், மேக்னிடியூட் ஆஃப் த தேர்ட் ஃபோர்ஸு, ஓகேங்களா. இவங்க அதை எப்படி டீல் பண்ணுறாங்கன்னா, ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் வந்து தேர்ட் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அப்போ பி, அதாவது ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் ப்ளஸ் கி ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போது ஓகே, இங்கே வந்து ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எல்லாம் ரூட்டை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் பண்ணுறாங்க. ஸோ இங்கே 2 ஃபோர்ஸுமே சேம் ஃபோர்ஸ்ன்ட்டாங்க. அதனால் அப்படியே பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வருது. ஃபைனலாக 2p ஸ்கொயர் காமனாக இருக்கும்போது உள்ள 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபான்னு வருது. இந்த 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபாவை நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2, அதாவது இல்லை ஃபார்முலா கரெக்டாக சொல்லணும், இருங்க ஒரு நிமிஷம். 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னு இருக்கு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சுவலி 1 ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா பை 2 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு சொல்லுவாங்க பொதுவாக. 1 ப்ளஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 இருக்குது. அப்போ சாரி 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குது. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 போடலாம். அப்போ 2 × 2 4 ஆகிடும். ஃபைனலாக 4p ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பை 2ன்னு வரும். நம்ம 6 தான் நமக்கு வேணும். ஸோ ரூட் எடுத்தோம்னா 2p காஸ் ஆல்ஃபா பை 2 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, 3 ஃபோர்ஸஸ் கன்கரண்ட்னு சொல்லிட்டாங்க. அதில் 2 ஃபோர்ஸோட வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ 3ஆவது ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியும், ரிசல்டண்ட்டாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சால்வ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் ரிசல்டன்ட் அப்படின்றது வந்து சால்வ் பண்ணும்போது 2 ஃபோர்ஸும் சேம்ன்றதுனால p இஸ் ஈக்குவல் டு q, ஓகேங்களா. இப்போ p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர்னு போடுவோம். நீங்கள் அந்த இடத்துல q எடுத்துகிட்டு மறுபடியும் p ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த 2 ஃபோர்ஸும் சேமாக இருக்கும். தேர்ட் ஃபோர்ஸ்னு கேட்டாங்கன்னா நம்ம அதை வந்து ஆஸ் யூஸ்வல் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஃபார்முலையே சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் ஈக்குலிபிரியத்தில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக அந்த தேர்ட் ஃபோர்ஸ் வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், இந்த 2 ஃபோர்ஸ் கொடுக்குற டோட்டல் மேக்னிடியூட் அண்ட் டைரெக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக டைரெக்ஷனில் அதே மேக்னிடியூடில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் தான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. அதனால் நம்ம அதை வந்து என்னென்னு சொல்கிறோம், எதனால் இப்படி போகிறோம் அப்படின்னா 3 கன்கரண்ட் ஃபோர்ஸஸில் 2 ஃபோர்ஸஸ் ஈக்குவல், அதுவும் இல்லாமல் ஈக்குலிபிரியமாக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குலிபிரியம்னு சொன்னதுனால நம்ம அந்த தேர்ட் ஃபோர்ஸை ரிசல்டண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு, the maximum force which acts on the connecting rod is, ஓகேங்களா. கனெக்டிங் ராடில் ஆக்ட் ஆகிற மேக்ஸிமம் ஃபோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சிலிண்டர் பிஸ்டன் அரேஞ்ச்மெண்ட்டில் இன்ஜினில் உள்ளே பார்த்தோம்னா முதல்ல வந்து அந்த பேர்ன்டு எனர்ஜி, ஓகேங்களா, அந்த கம்பஷன் எனர்ஜி தான் வந்து இருக்கிறதுலையே ஹையஸ்ட் எனர்ஜி. அது பிஸ்டனில் ஆக்ட் ஆகும். அப்புறம் பிஸ்டன்லேருந்து கனெக்டிங் ராட்லேருந்து கிராங்க், இப்படி தான் ஃபோர்ஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். இங்கே கேட்குறது என்னது, த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் தி கனெக்டிங் ராட்னு சொன்னோன்னா அங்கே கிடைக்கிறதுலே வந்து அங்கே இருக்கிறதுலையே என்னென்ன பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸ் டியூ டு கேஸ் ப்ரெஷர், ஃபோர்ஸ் டியூ டு இனர்ஷியா ஆஃப் பிஸ்டன், ஃபோர்ஸ் டியூ டு ஃப்ரிக்ஷன் ஆஃப் கனெக்டிங் ராட், ஃபோர்ஸ் டியூ டு கிராங்க் பின். இந்த ஃப்ரிக்ஷன் ஆஃப் கனெக்டிங் ராடு, கிராங்க் பின் இதெல்லாம் வந்து ரொம்ப லெஸ் ஃபோர்ஸ் தான். அப்புறம் இனர்ஷியா ஆஃப் பிஸ்டன், கேஸ் ப்ரெஷர் கம்பேர் பண்ணும்போது கேஸ் ப்ரெஷர் தான் இருக்கிறதுலே வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ். அதில் இருக்கிறதுலே அதிகமான ஃபோர்ஸு கனெக்டிங் ராடில் டிரான்ஸ்மிட் ஆகிறது இந்த கேஸ் ப்ரெஷர்னால வர்ற ஃபோர்ஸ் தான். அப்போ ஆன்சர், ஃபோர்ஸ் டியூ டு கேஸ் ப்ரெஷர் இஸ் த மேக்ஸிமம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் தி கனெக்டிங் ராட். அடுத்தது, calculate the resisting torque for static equilibrium in the following figure. ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் ரெசிஸ்டிங் டார்க் கேட்குறாங்க. ஓகேங்களா. டார்க்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
முதல்ல வந்து டயக்ராமுடைய ஃப்ரீ பாடி டயக்ராம் போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த ஃபோர்ஸ் ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் F = 20 நியூட்டன் ஆக்ட் ஆகிட்டு இருக்கீங்களா, அதை ரிசால்வ் பண்ணும்போது அங்கே வந்து ஆங்கிள் தீட்டா, ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் 30. ஸோ அந்த ரிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இன்க்ளைன்டு பிளேனோட அலாங் த பிளேனில் வந்து ஒரு ஃபோர்ஸ் F cos 30யும் அதுக்கு பர்பண்டிகுலராக F sin 30யும் ஆக்ட் ஆகுது. அப்புறம் இப்போ கேட்குறது டார்க்கு. ஸோ டார்க்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். ஓகேங்களா, ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். இந்த இடத்துல என்னென்னா எக்ஸாக்டாக எல்லாம் கரெக்டாக 30 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அது ரேடியஸ்னு மென்ஷன் பண்ணல. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டார்க்குக்கு ரீசனான ஃபோர்ஸ் எது, டார்க் மேக் பண்ணுற ஃபோர்ஸ் எது, அப்போ அதை தான் நம்ம பார்க்கணும். இங்கே டார்க் மேக் பண்ணுறது வந்து F sin 30 தான். ஓகேங்களா, டார்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்திங்கன்னா F sin 30 தான். அதனால் F sin 30 இன்ட்டு ரேடியஸ் வந்து 30 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் வந்து sin 30 வந்து நமக்கு தெரியும் 1/2. அதனால் வந்து 20 × 1/2 × 13 வரும். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 300 நியூட்டன் சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து ரெசிஸ்டிங் டார்க், இங்கே நடக்கிற இந்த எஃபெக்ட்டுக்கு ரெசிஸ்டிங் டார்க் எவ்வளோன்னு கேட்கும்போது டார்க்கு கிரியேட் பண்ணுற ஃபோர்ஸ் எதுன்னு பார்க்கணும். நம்ம ஃபோர்ஸை ரிசால்வ் பண்ணும்போது 20 cos 30 வரும், 20 sin 30 வரும். அதில் 20 sin 30 தான் டார்க்கு வந்து கிரியேட் பண்ணும். அதனால் அதை தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு 3 forces P, Q and R acting concurrently. The included angles are alpha, beta and gamma according to Lami's theorem. ஸோ லாமிஸ் தியரம் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. அப்படின்னா நம்ம வந்து அதாவது ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள்ஸ் தான் எடுத்துக்கணும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஃபார்முலா தான். அதாவது ஆப்போசிட் உள்ள ஆங்கிள்ஸ் தான் P/sin alpha = Q/sin beta = R/sin gamma. இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, லாமிஸ் தியரம் எப்போ என்ன எழுதுகிறோமோ அதே தான். அந்த ஆப்போசிட்டில் ஒரு ஆங்கிள் மாற்றி கொடுத்தாங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டினாமினேட்டரில் மாற்றி எழுதணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ எக்ஸ்ப்ளனேஷனில் அல்லது ராங் ஆன்சர்ஸ் இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான சரியான ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸ்லேயே நானும் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.